எஸ் வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா மாங்காய் தொக்கு எப்படி ஆற்றுலையே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த தொக்கு நான் 1 கிலோ மாங்காய் நான் போட்டிருக்கேன். இப்போது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு மாங்காய்க்கு கூட நீங்கள் தொக்கு போடலாம், இல்லை அரை கிலோ மாங்காவும் போடலாம், இல்லை நீங்கள் 2 கிலோ மாங்காவும் போடலாம். அது உங்கள் இஷ்டம். இன்றைக்கி என்கிட்ட 1 கிலோ மாங்காய் இருந்தது, அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போது என் ஸ்டைலில் எப்படி மாங்காய் தொக்கு பண்ணுறதுன்றதை சொல்கிறேன் பாருங்க. மாங்காவை வாங்கி நன்னா மேலாக அது தோலை எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மாங்காவை நன்னா துருவிடுங்கோ. சப்போஸ் உங்களால் துருவ முடியல, உங்கள் ஆற்றுல வயசானவா இருக்கா, உங்களுக்கு கை வலி, ஹெல்த் ப்ராப்ளம் அந்த மாதிரின் போது மாங்காவை துருவலைனா கூட பரவாயில்ல, தோல் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக நறுக்கிடுங்கோ. நறுக்கி வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா இதுக்கு மாங்காய் தொக்குக்கு எண்ணெய், உப்பு, காரம் தான் மெயின். நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஒரு 100 ml எண்ணெய் கிட்ட விட்டுட்டு கடுகு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த துருவி வச்சுருக்க மாங்காவை அதில் போட்டுருங்க. போட்டு துளி மஞ்சப்பொடியும் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு. அது மாங்காய் நல்லா வெந்து சுருள வரும்போது நீங்கள் காரப்பொடி, அதுக்கப்புறமா உப்பு. காரப்பொடி உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ஒரு சில ராத்தில் வயசானவா காரம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டேன்வா, குழந்தைகள் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஆற்றுல நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. காரப்பொடியும் உப்பையும் போட்டு மறுபடியும் ஒரு கிளறிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டேலாம் அந்த வேர்த்து விடுற தண்ணியிலேயே நன்னா வெந்துட்டு வரும். அப்படி நன்னா வேகும்போது அந்த காரப்பொடி வாசனை, உப்பு, மஞ்சப்பொடி இந்த ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா இந்த மீன் டைப் திறந்து பாருங்கள். நடுவில் சப்போஸ் எண்ணெய் இழுத்து நிறுத்தோ, எண்ணெய் இன்னும் விடணுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு நன்னா சுருண்டு வரும்போது இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு வெந்தய பொடி எல்லா ராத்துலேயும் மோஸ்ட்லி இருக்கும். அப்படி இல்லைனாக்க இந்த தொக்கு போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 4 வெந்தயத்தை எண்ணெய் விடாமல் நல்லா செவக்க வறுத்து எடுத்துட்டு நல்லா மைய பிடிச்சி வச்சுருங்கோ. பிடிச்சி வச்சுட்டேன்னா இந்த மாங்காய் தொக்குக்கு அந்த பிடிச்சி வச்ச வெந்தய பொடியை இறக்கி முடித்ததும் அந்த வெந்தய பொடியை போட்டு நல்லா இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாங்காவும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாங்காய் தொக்கை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுட்டு மூடி வச்சு தினம் கிளறி கொடுத்தேன்னா போதும். தாராளமாக ஒரு 15-20 நாள் தாராளமாக கெட்டே போகாமல் நல்லா இருக்கும். உங்களுக்கு மோர் சாதம், வெறும் சாத்தில் கூட நீங்கள் போட்டு பிசைச்சு சாப்பிட்லாம். இப்போ ஒரு கூட்டு வச்சுட்டு நம்மளால் வேறு எதுவும் சமைக்க முடியல, இல்லை அப்பளம், வடை, வத்தல் எதுவும் இல்லைனா கூட ஒரு கூட்டு வச்சுட்டு மாங்காய் தொக்கு தொட்டுனுடலாம். மோர் சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி வெந்தய பொடி வச்சுட்டு நிறையவே அரைச்சி வச்சுட்டேலாம் இந்த கலந்த சாதத்துக்கெல்லாம், இந்த புளி சாதம், லெமன் சாதம், இந்த கூட்டு, ரசம் இதுக்கெல்லாம் இறக்கும்போது போட்டேன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போது இந்த மாங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.